தேர்தலில் பெருமளவு முறைகேடுகள் நடந்ததாகவும் பணம் கொடுத்து முடிவுகள் மாற்றப்பட்டதாகவும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மாநில தலைவர் மங்கனிலால் மண்டல் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில தேஜஸ்வி யாதவின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு வெளிப்படையா தெரியுது. ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, பெண்களுக்கு பண உதவி, நிதிநிலை கேள்வி மற்றும் வங்கி கணக்குல தொகை செலுத்துதல் போன்ற அறிவிப்புகளால என்டிஏ வெற்றிக்கனிய சூடியிருக்காங்க. மேலும் தேஜஸ்வியின் தனிப்பட்ட விமர்சனங்களையும் வாக்காளர்கள் ஏற்கலன்னு நிதிஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில 74 வயதான நிதிஷ்குமார் 10வது முறையா முதல்வர் பதவியை ஏற்க இருக்காரு. வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்காங்க. 2 துணை முதல்வர் பதவிகளையும் பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்புமே அதிகமாயிருக்கு. சிராக் பாஸ்வானுக்கு சில ஆதரவு இருந்தாலும் தற்போதைய சூழல்ல அவர் எந்த மாற்றத்தையும் முயற்சிக்க மாட்டார்னு அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. பெண்கள் வாக்காளர்களின் வலுவான ஆதரவுடன் மீண்டும் ஆட்சிக்கு வர உள்ள புதிய அரசு முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே கூடுதல் மகளிர் நலத்திட்டங்களை அறிவிக்கக்கூடும்னு சொல்லப்படுது. என்டிஏ 199 தொகுதிகளில் முன்னிலை வகித்தது. இதுல பாஜக 90 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 79 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சிகள் 28 இடங்களிலும் முன்னிலை வகித்திருக்காங்க. பீகாரில் பாஜக முதல் முறையா மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்துட்டு வருது. கடந்த 25 ஆண்டுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மிகப்பெரிய கட்சியா உருவெடுப்பது இதுதான் 3வது முறை. இதற்கு முன்னாடி 2000 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில பாஜகவே முதலிடத்துல இருந்துச்சு. கடந்த 4 தேர்தல்களிலும் நிதிஷ்குமார் மட்டுமே முதலமைச்சரா இருந்தாரு. ஆனால் ஜேடியு குறைவான இடங்களை பெற்று போவதெல்லாம் அரசியல் பாஜகவின் ஆதிக்கம் அதிகரிச்சு இருந்துச்சு. பாஜகவோட பலம் அதிகரிப்பதால சில தாக்கங்கள்லாம் ஏற்படுது. அது என்னன்னு தற்போது பார்க்கலாம். 2 மூத்த பத்திரிகையாளர்களான ஹர்ஷவர்தன் திரிபாதி மற்றும் அரவிந்த் மோகன் ஆகியோரோட கூற்றுப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் பதவியை பாஜக கைப்பற்றலாம்னு சொல்லப்படுது. நிதிஷ்குமாரும் ஓய்வு பெறலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஜேடியுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கலாம். உள்துறை, நிதி, சுகாதாரம் மற்றும் வருவாய் போன்ற முக்கிய துறைகளை பாஜக தன் வசம் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லப்படுது. புதிய கொள்கைகளை உருவாக்குவது, பெரிய திட்டங்களை தொடங்குவது, புதிய மசோதாக்களை கொண்டு வருவது போன்ற முக்கிய முடிவுகளையுமே பாஜகவே எடுக்கும். பீகார் அரசின் முக்கிய முடிவுகள் டெல்லியிலிருந்து எடுக்கப்படுது. உதாரணத்திற்கு வக்பு மசோதாவுக்கு ஜேடியு வழக்கத்திற்கு மாறா ஆதரவளித்தது. இனிமே அது தொடரும்னு சொல்லப்படுது. தற்போது மத்தியில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் இல்ல, ஜேடியு அதன் கூட்டாளியா இருக்கு. பீகாரில் பாஜக வலுப்பெறுவது மத்தியிலும் அதன் பலத்தை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் மூத்த பத்திரிகையாளர் அருண் பாண்டே நிதிஷ்குமாரே முதலமைச்சரா இருப்பாருன்னு நம்புறாங்க. இருப்பினும் மூத்த பத்திரிகையாளர் அருண் பாண்டே என்ன சொல்றாருன்னா, நிதிஷ்குமாரே முதலமைச்சரா இருப்பாருன்னு நம்புறாங்க. பாஜக தனக்கு கெட்ட பெயர் ஏற்பட விரும்பவில்லை என்றாலும் அரசியல் பாஜகவின் ஆதிக்கம் நிச்சயம் கண்டிப்பா இருக்கும். 2000 ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது பாஜக மிகப்பெரிய கட்சியா உருவானது. ஆனா அப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சராக்கப்பட்டாரு. 2000 ஆண்டில் எந்த கூட்டணிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கல. என்டிஏவிற்கு 151 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும், ஆர்ஜேடிக்கு 159 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் இருந்துச்சு. பீகார் பறிக்கப்படாத மாநிலமாயிருந்ததால் அப்போது பெரும்பான்மைக்கு 163 இடங்களை தேவைப்பட்டன. 124 இடங்களை வென்று ஆர்ஜேடி மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்தது. 67 இடங்களுடன் பாஜக 2வது இடத்திலும், நிதிஷ்குமாரின் சமதா கட்சி 34 இடங்களுடன் 3வது இடத்திலும் இருந்துச்சு. அப்போது மத்திய அரசு பாஜகவின் ஆட்சியின் கீழ் இருந்துச்சு. அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். பெரும்பான்மை இல்லாத போதிலும் ஆளுநர் வினோத் சந்திர பாண்டே என்டிஏவை அரசாங்கம் அமைக்க அழைப்பு விடுத்தார். அடல் மற்றும் அத்வானியின் அறிவுறுத்தலின் பெயர்ல நிதிஷ்குமார் 2000 மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சரா பதவியேற்றார். இருந்தாலும் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம 7 நாட்களுக்கு பிறகு ராஜினாமா செஞ்சிட்டாரு. 2005 சட்டமன்ற தேர்தலை பற்றி பார்க்கலாம். ஜேடியு அப்ப மிகப்பெரிய கட்சி. முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் பதவிகளுமே அதற்கு தான் இருந்துச்சு. 2005 பிப்ரவரியில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு. அக்டோபர் 2005 மீண்டும் தேர்தல் நடந்துச்சு. 143 இடங்களுடன் என்டிஏ தெளிவான பெரும்பான்மை பெற்றது.
88 இடங்களை வென்று ஜேடியு மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்துச்சு. அப்போ பாஜகவுக்கு 55 இடங்கள் தான் கிடைச்சது. ஜேடியுவை சேர்ந்த நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாரு. பாஜகவின் சுஷில்குமார் மோடி துணை முதலமைச்சர் ஆனாரு. அப்போ சபாநாயகர் பதவியும் ஜேடியுக்கு கிடைச்சது. உள்துறை, எரிசக்தி, கல்வி, கட்டிட கட்டுமானம் போன்ற முக்கிய அமைச்சகங்கள் எல்லாம் ஜேடியுக்கு தான் வழங்கப்பட்டாங்க. நிதி, தொழில், சுகாதாரம் மற்றும் சாலை கட்டுமானம் ஆகிய துறைகள் தான் பாஜகவுக்கு கிடைச்சது. அடுத்து 2010 சட்டமன்ற தேர்தலை பார்க்கலாம். அப்போது ஜேடியு மீண்டும் மிகப்பெரிய கட்சி தான். முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் பதவிகளுமே அதுக்கு தான் இருந்துச்சு. 2010ஆம் ஆண்டில் என்டிஏ 243 இடங்கள்ல 206 இடங்களை வென்றது. அதன் வெற்றி விகிதம் 84% இருந்துச்சு. ஜேடியு 141 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 இடங்கள்ல வெற்றி பெற்றது. ஜேடியு 141 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. வெற்றி விகிதம் 81 உயர்ந்துச்சு. பாஜக 102 தொகுதிகளில் போட்டியிட்டு 91 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. அதோட வெற்றி விகிதம் 89% இருந்தது. நிதிஷ்குமார் மீண்டுமே அப்ப முதலமைச்சர் ஆனாரு. சபாநாயகர் பதவியும் ஜேடியுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. மொத்தம் 30 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க. அவர்கள்ல 19 பேரு ஜேடியுவை சேர்ந்தவர்கள் மற்றும் 11 பேர் தான் பாஜகவை சேர்ந்தவங்க. 2010 நவம்பர் 26 அன்று நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவி ஏற்றாரு. 2015 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது நிதிஷ் மகா கூட்டணியா இருந்தாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்டிஏவுக்கு திரும்பினாரு. 2010 தேர்தலின் போது ஜேடியு மகா கூட்டணியின் ஒரு பகுதியா இருந்துச்சு. 2010 தேர்தலின் போது ஜேடியு மகா கூட்டணியின் ஒரு பகுதியா இருந்துச்சு. மகா கூட்டணியே பெரும்பான்மையும் பெற்றுச்சு. நிதிஷ்குமாரும் முதலமைச்சர் ஆனாரு. அப்போது ஜேடியுக்கு 71 இடங்களும் பாஜகவுக்கு 53 இடங்களுமே கிடைச்சிச்சு. 80 இடங்களுடன் ஆர்ஜேடி முதலிடத்துல இருந்தது. 2017 நிதிஷ்குமார் மீண்டும் என்டிஏவுல இணைஞ்சாரு. நிதிஷ்குமார் முதலமைச்சராகவே நீடித்தாரு. சுஷில் மோடி துணை முதலமைச்சராகவும் இருந்தாரு. 2020 சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா பாஜகவோட ஆதிக்கமும் அப்ப இருந்துச்சு. 2020 தேர்தலில் என்டிஏ மொத்தம் 125 இடங்களை வென்றாங்க. வெற்றி விகிதம் 51.4% இருந்துச்சு. ஜேடியு 115 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. அதோடைய வெற்றி விகிதம் 37% தான் இருந்துச்சு. பாஜக 110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. அதோடைய வெற்றி விகிதம் 67% இருந்துச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட ஆதிக்கம் குறைஞ்சிட்டே வர வர பாஜகவோட ஆதிக்கமும் அதிகமாயிட்டே போயிருச்சு. இப்போ 2025ல ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துலயுமே பீகார்ல வென்றுட்டு வருது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.